அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பேன். இப்போ நான் சிவன் கோயில், எங்கள் அப்பன் கோயிலில் சிவன் கோயிலில் எனக்கு அமைப்பு அங்கே வேலை செய்யறதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு. தொண்டு செய்ய, சிவன் தொண்டு, பெருந்தொண்டு சொல்லுவாங்க. அங்கே வேலை செய்யறதுக்கு கொடுத்துக்கிறாரு. அங்கே சேவை வேலைன்றது சேவை செய்யறதுக்கு எனக்கு அமைப்பு கொடுத்துருக்காரு. இங்கே இந்த திரௌபதி அம்மா ஆலயத்தில் எனக்கு அமைப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அமைப்புனா இந்த ஆலயத்தில் தான் எனக்கு ஜனங்களுக்கு நன்மைகள் செய்யறதுக்கு அமைப்பு கொடுத்துருக்காரு. அதில் இந்த ஆலயத்தில் நான் சுலோகம் டெய்லியும் சுலோகம் சொல்லுவேன். என்ன சுலோகம் சொல்லனா, அது திரௌபதி அம்மா கோயில். திரௌபதி அம்மாவுக்கு யார் துணையாக இருப்பாங்க? பெருமாள்ன்றது கிருஷ்ணர் துணையாக இருப்பார். அப்போ நான் அங்கே உள்ள கிருஷ்ணர்லாம் இருக்கிறாரு. திரௌபதி அம்மா பஞ்சபாண்டவருக்கு யார் துணையாக இருந்தாங்க? திரௌபதி அம்மா பஞ்ச பாண்டவர்கள். அவங்களுக்கு யார் துணையாக இருந்தார்? கிருஷ்ணர் துணையாக இருந்தார். அந்த கிருஷ்ணர் உள்ள எல்லாருமே பஞ்ச பாண்டவர்களும் எங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரும் இருக்கிறாரு. இப்போ நான் டெய்லியும் எப்படி சுலோகம் காலையில் போயிட்டு சுலோகம் சொல்லுவாங்க. காலையில் என்ன சுலோகம் சொல்லனா, அந்த ஆலயத்தில் இப்போ எங்கள் அப்பனுக்கு ஓம் நமச்சிவாய போற்றி அதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டு வருவேன். அது தினமும் நடக்கும். அதே மாதிரி இங்கே என்ன சுலோகம் சொல்லுவோன்னா, ஓம் தர்மராஜாவே நமஹ, ஓம் திரௌபதி அம்மாவே நமஹ, ஓம் போத்தி ராஜாவே நமஹ, ஓம் பஞ்ச பாண்டவர்களே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு எனக்கு மூச்சு திணற வரைக்கும் சொல்லுவேன். மூச்சு திணற வரைக்கும். இதுதான் எல்லன்னு கிடையாது. எனக்கு எப்போ மூச்சு திணறல் நிற்கிதோ அது வரைக்கும் அப்பனோட சுலோகம் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுவேன் நான். அப்போ சொல்லும் போது எனக்கு என்ன ஆசைன்னா, அந்த கோயிலில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு கும்பிடணும். சிலையை வச்சா அதுக்கு இது வைக்கணும். அதனால் அங்கே ஒரு ஃபோட்டோ, எங்கள் அப்பனோட ஃபோட்டோ, அதான் பெருமாளோட ஃபோட்டோ வச்சு கும்பிடணுன்னு எனக்கு ஆசை. அந்த இடத்துல நான் வேப்ப மரம்லாம் வச்சுருக்கேன். வேப்ப மரம் வச்சுருக்கேன். நிறைய இதுலாம் பண்ணியிருக்கேன். அப்போ வேப்ப மரமும் அரச மரமும் ரெண்டும் கலந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ அந்த இடத்துல அப்பாவோட பெருமாள் படத்தை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் அதுக்கும் சுலோகம் பண்ணின்னு இருந்தேன். இந்த மாதிரி உங்களோட சிலையை, உங்களோட ஃபோட்டோவை, எங்கள் சிலையை வைக்க முடியுதோ இல்லையோ உங்களோட ஃபோட்டோவை அந்த இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னு நான் ஐயனுக்கு அறிவிப்பு கொடுத்தேன். கொடுத்தோடனே இன்றைக்கி ஒரு அதிசயம் அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் நடந்ததுன்னா, இந்த மாதிரி கொடிமரம் அங்கே இருக்குது. திரௌபதி அம்மாவோட கொடிமரம் இருக்குது. நான் எத்தனையோ நிறைய வாட்டி காட்டியிருப்பேன். அந்த கொடிமரத்தையும் காட்டியிருப்பேன். அந்த கொடிமரத்தாண்ட பாருங்க, நான் இந்த ஃபோட்டோவை காட்டுறேன், நீங்கள் பாருங்க. உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் இந்த ஃபோட்டோவை காட்டும்போது. எங்கள் அப்பனோட ஃபோட்டோவை எடுத்தாந்து கொடிமரத்தில் யாரோ கொடிமரத்தாண்ட வச்சுருக்குறாங்க. என்னால் வாங்க முடியாதுன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் அவரே என்னை தேடி வந்திருக்கிறார். பாருங்களேன், இங்கே பாருங்க, எங்கள் அப்பனை பாருங்க. ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா. இப்போ இந்த படம் எங்கள் அப்பன் படம். நான் கேட்டதுனால எங்கள் அப்பன் கொடுத்துருக்காரு. அவரை கொடிமரத்தாண்ட வச்சுருக்காரு. எனக்கு காலையில் வெள்ளிக்கிழமை அதுவும் போனதும் பெரிய அதிசயமாகிடுச்சு. எனக்கு காலையில் நம்மளால வாங்க முடியாதுன்ட்டு அவரே வந்துட்டார் பாருங்களேன் அப்படின்னு நான் அதிசயம் பட்டேன் எங்கள் அப்பனை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நான் அவரை தேடி போனேன், அவர் என்ன தேடி வந்துட்டார். எனக்கு பெரிய பேரின்பமாக இருந்தது. அதுவும் பாருங்களேன், இது எத்தினா நாமத்திலே செஞ்ச இது நாமம், எல்லாமே ஃபுல்லாகவே நாமம். அதே மாதிரி தம்மங்க அம்மா அப்பா இந்த பாருங்க மாதிரி இது திருப்பதியிலேருந்தே வந்துருக்குது. பார்த்துங்க,
திருப்பதி தேவஸ்தானம் இங்கே திருப்பதி இருக்கிற இடத்துலேருந்து வந்தது, நம்மளது கூட கிடையாது. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. இறைவன் இருக்கிறாருன்றதை இதில் தான் நான் கூட உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஏன்னா நான் வந்து உணர்கிறேன் இறைவனை. நம்ம சொன்னால் வந்து பைத்தி கட்சினோ பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இறைவனை என்றைக்குமே உணர்கிறேன். எங்கள் அப்பனை வந்து உடலில் அமைச்சேன்னா இவரை வந்து நான் மக்களுக்கு வழியாய் அமைக்கிறதுக்கு செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். நான் முதல்ல வந்து எங்கள் அப்பனை வந்து ஜீவ ஒளியில் ஏற்றின்னு தெளிஞ்ச நீராயிடணும். தெளிஞ்ச நீரானா உடல் சுத்தமானால் தான், மனம் சுத்தமானால் தான் நம்ம வந்து வேலைகள் செய்ய முடியும். தன்னம்பிக்கை இருந்ததை வேலைகள் செய்யணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா தன்னால் இறைவன் நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா நமோ நாராயணன் வந்துடுவார். வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாருன்றது நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒளியானால் இவர் வழியாவார். அந்த மாதிரி இவர் வழி இல்லைன்னா, செல்வ செழிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை உலகத்தில். செல்வ செழிப்பு இருந்தால் தான் நம்ம வந்து உலகத்துக்கு நன்மை செய்யணும். அப்போ நன்மை செய்யறதுக்கு நம்ம வெறுங்கையை வீசின்னு போனால் நன்மை செய்ய முடியாது. அதனால் பணம் இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். ஒரு ஜீவனுக்கு ஒரு உணவு அளிக்க தந்தால் கூட பணம் வேணும். அந்த பணத்துக்கு இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் அழைச்சிடுவோம். ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் குருவே சரணம், ஓம் ஓம் கணபதி நமக, ஓம் கதிர்வேலா நமக, ஓம் நமச்சிவாய். அன்பே சிவம். சித்திர ஆலயம் போகும்போது இறைவன் ஆலயத்திற்கு நன்மையோடு உலகுக்கு நன்மை செய்யும்.